அன்புக்குரியவர்களே, தாய் திருச்சபையானது ஆண்டின் பொதுக்காலம் 15வது ஞாயிற்றுக்கிழமையை நல்ல சமாரிய நாளாக சிறப்பிக்க நல்ல சமாரியராக வாழ அழைப்பு விடுக்கின்றது. பலனை எதிர்பார்க்காமல் அருளை எதிர்நோக்கும் உள்ளம் படைத்தவர்களாக நம் வாழ்வு, நம் பணிகள் உள்ளதா என சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது இன்றைய இறைவசனங்கள். இரக்கத்தை செயலில் காட்ட விரும்பும் எவரும் தயக்கத்தை விட்டு வெளியில் வர வேண்டும். அவரவர் நிலையில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களை பரிவுடன் ஏற்றுக்கொள்ள நல்ல சமாரியர் ஓமை நமக்கு உத்வேகத்தை அளிக்கின்றது. நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நம் வாழ்வில் இறை அன்பும் பிறரன்பும் இணைந்து செல்ல வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறார் இயேசு. இன்றைய நற்செய்தியில் நல்ல சமாரியர் ஓமையானது நம்மை காயப்பட்டவராக, காயப்படுத்துபவராக, கண்டு கொள்ளாதவராக, காயத்தை குணமாக்குவராக நம் வாழ்வை இவற்றோடு ஒப்பிட்டு அலசி பார்த்து அர்த்தம் காண தூண்டுகின்றது. முதலாவதாக, காயப்பட்டவராக. நாம் வாழ்வில் உறவுகளாலும், வியாதிகளாலும், கஷ்டத்தாலும், தனிமையினாலும், மன சோர்வினாலும் காயப்பட்டவராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இரண்டாவதாக, காயப்படுத்துபவராக. மற்றவரை நம்முடைய வார்த்தையாலும், செயலாலும், பார்வையாலும், கோபத்தாலும், பொறாமையாலும் பிறரை காயப்படுத்துபவராக நம் வாழ்வு உள்ளதா? மூன்றாவதாக, கண்டு கொள்ளாதவராக. பல நேரங்களில் நம் வாழ்வு சுயநலத்தில் மூழ்கி பல காரியங்களை கண்டும் காணாமலும், எதுக்கு நமக்கு இந்த வம்பு என்று ஒதுங்கியும் எதையும் செய்யாமல் கால் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நான்காவதாக, காயத்தை குணமாக்குபவராக. பிறருக்கு நம் வாழ்வு ஆறுதலாக, மருந்தாக, உதவியாக, உத்வேகமாக, தன்னம்பிக்கையை மீட்டு எடுப்பதாக, புது வாழ்வு தருவதாக இருக்கின்றதா? நம் வாழ்வில் இது போன்ற கடக்கின்ற எத்தனையோ எரிக்கோ பாதைகளில் நாம் சந்திக்கும் சவால்கள் ஏராளமாய் இருக்கலாம். ஆனால் இயேசு நமக்கு கூறும் செய்தி, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று. ஆம், நல்ல சமாரியராக இரக்கத்தையும் அன்பையும் அயலாருக்கு தந்து காயத்தை கட்டி சுகமாக்குபவராக வாழ முற்படுவோம். இயேசுவின் அழைப்புக்கேற்ற வாழ்வு வாழ இறை அருளை வேண்டுவோம். பயணத்தை தொடர்வோம் நல்ல சமாரியராக.